Hello, everyone. Welcome to this wonderful session on force and laws of motion. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது second law of motion பத்தி. We'll do a quick revision of the first law of motion and then we'll move towards learning second law of motion. So, என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். I'm Shankar Krishna. I'm a master teacher here at Vedantu. ஸோ இந்த சேனல் என்ன அப்படின்னா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வேதாந்து மாஸ்டர் தமிழ் 8 and 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டெடிகேட்டடான சேனல். இந்த சேனலில் உங்களுக்கு தேவையான வீடியோஸை நாங்கள் உங்ககிட்ட கொண்டு வருவோம். அண்ட் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கண்டிப்பான முறையில் போடுற எஃபர்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை. உங்களோட கிரேடுக்கு ரெலவெண்ட்டான வீடியோஸை நீங்கள் பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு லோவர் கிரேடோ ஹையர் கிரேடோ இருந்துச்சுன்னா அதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியட்டும். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு இன்னும் என்னென்ன வீடியோஸ் வேணும், என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத சொல்லி எங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வி கேன் பிரிங் யூ சம் கிரேட் கான்டென்ட். ஓகே, ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் அடியூ லெட்ஸ் மூவ் அஹெட். ஸோ பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் செஷனில் laws of motion பற்றி டிஸ்கஸ் பண்ணி we introduced first law of motion. ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் law of motion என்ன, அதுக்கு எப்படி அரைவ் ஆனார் நியூட்டன் தான் கொடுத்தாரா இல்லை அதுக்கு முன்னாடி என்னமாச்சும் ஒரு சின்ன கதை இருந்துச்சா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை இருந்துச்சு, அதுதான் கலீலியோவோட தாட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அவர் என்ன சொன்னார், நான் ஒரு பந்தை உருட்டி விட்றேன் ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸில், அதை இன்னொரு ஆங்கிள் அந்த பக்கம் வச்சேன், 2 இன்க்ளைன்டு பிளேன் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் சினாரியோலையும் 3 டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்கும் அப்படின்றவர் சஜஸ்ட் பண்ணார். என்ன சொன்னார், ஸோ நான் இந்த பொசிஷன்லேருந்து இந்த பாலை நான் உருட்டி விட்றேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு ஆங்கிளில் ஒரு பால் ஒரு ஆங்கிளில் ஒரு பிளேன் வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த பால் இங்கேருந்து உருண்டு இங்கே போய் நிற்கும். It will attain the same height as it was originally. அது வரைக்கும் போயிட்டு தான் திரும்ப வரும், ஆனால் அது வரைக்கும் போகும். அப்புறம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதுவே நான் ஆங்கிளை கொஞ்சம் இது பண்ணேன், இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த டிராவல் டிஸ்டன்ஸ் அதிகமாகும், திரும்ப மேலே போகும், இங்கே வரைக்கும் வரும். அதாவது இந்த ஒரிஜினல் ஹைட் அட்டைன் பண்ணுற வரைக்கும். அதுவே நான் மொத்தமாக இறக்கிட்டேன் அப்படின்னா அந்த பால் ஒரிஜினல் ஹைட் அட்டைன் பண்ணுற வரைக்கும் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அது எங்கே இருக்குது அப்படின்னு தெரியவே தெரியாது. ஸோ இதை இன்னும் நம்ம அனலிட்டிக்கலாக அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இனிஷியல் பொசிஷனில் இருந்துச்சு, நான் விட்டுட்டேன் அப்படின்னா அதுவா ஓடி போய் இந்த பொசிஷனுக்கு ஃபைனல் பொசிஷனுக்கு நிற்கும். ஸோ இங்கே நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, ஹைட். இனிஷியலாக அது என்ன ஹைட்ல இருந்துச்சு அப்படின்னு, இது இனிஷியல் ஹைட் h1 அப்படின்னா இட் வில் ரீச் எ பொசிஷன் ஆஃப் சேம் ஹைட் h2. h1 அண்ட் h2 சேமா இருக்கும். ஆங்கிளை நான் இந்த பக்கம் இன்க்ரீஸ் பண்ணேன்னா இட் வில் மூவ் ஃபர்தர், பட் ஸ்டில் இந்த ஹைட் h2 இந்த ஹைட் h1 will be same. இந்த பாயிண்ட்டை அட்டைன் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரம் அது போகும். அதுவே நான் மொத்தமாக ஹரிசாண்டல் ஆக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஃபைனல் பொசிஷன் எங்கன்னு அந்த பாலுக்கு தெரியவே தெரியாது. அந்த ஃபைனல் பொசிஷன் அட்டைன் பண்ணுறதுக்கு the ball will keep moving அப்படின்னு ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னார். நம்ம இதே மாதிரி இந்த தாட் எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் காமிச்ச பிக்சரில் கலீலியோ எங்கே இருக்காரு அப்படின்றதையும் நான் சொன்னேன் நான். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டோட ரெப்ரஸன்டேஷன் அப்படின்றப்ப என்னோட அவர் டைம் பீரியடில் எல்லாரும் தாடி வச்சுட்டு தான் இருந்தாங்க, பாதி பேருக்கு தலையில் முடியும் இருந்ததில்லை. ஸோ கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படின்றதுனால எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதை நியூட்டன் அருமையாக ஒரு சென்டென்ஸில் போட்டார். எஸ், அவர் கலீலியோவோட ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் சொன்னார். பட் தட் டசன்ட் மீன் தட் நியூட்டன் இஸ் a ஸ்மார்ட் குக்கி. அவர் ரொம்ப புத்திசாலியான ஆள், நம்மள மாதிரி கிடையாது. நமக்கு ஆல்ரெடி சொன்ன விஷயங்களை திரும்ப சொல்றதுக்கே நமக்கு தத்தா புத்தாங்குது. நானுமே என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நானும் ரொம்ப நாள் ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணி தான் இந்த செஷன் எடுக்க முடியுது. ஸோ ஆனால் இதுலேருந்து நம்மளால என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, we can infer certain things from others' work and we can excel. நீங்கள் கலீலியோவா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஒரு நியூட்டனாக இருந்தால் போதும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், மற்றவங்களோட ஒர்க்கை கவனித்து அதிலிருந்து நீங்கள் என்ன இன்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் போதும். இந்த சினாரியோவில் என்னோட ஒர்க், நான் பண்ணுற இந்த விஷயங்களை சரியான முறையில் கவனித்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறதுக்கு தாராளமாக செஞ்சுக்கலாம். ஸோ மூவிங் ஆன் பார்க்கும்போது நியூட்டன் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், எனி ஆப்ஜெக்ட் will continue to be in its state of rest or uniform motion unless compelled to change the state by an external force or applied force அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன ஃபோர்ஸாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா unbalanced. Never forget this students, unbalanced ஃபோர்ஸாக இருக்கணும். ஏன், இதுக்கு முந்தின லெக்சரில்
அதுக்கும் முன்னாடி லெக்சர்ல நம்ம பார்த்தது பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ். பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் will not result in any motion. Unbalanced force will result in a motion, or unbalanced force will result in a change in state. ரெஸ்ட்ல இருந்தா மோஷன் வரலாம், மோஷன்ல இருந்து ரெஸ்ட் வரலாம், பட் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ். அப்ப இங்க எக்ஸ்டர்னல் அப்ளைடு ஃபோர்ஸை விட இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா என்ன சொல்லணும்? அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸா அது இருக்கணும். இத ஒரு லாவா அவர் சொன்னார். சொன்னது யாரு? நியூட்டன். சரியா? சோ இத வந்து நம்ம இன்னொன்னு என்ன சொல்றோம் அப்படின்னா, this is also called as law of inertia அப்படின்னு சொல்றோம். ஏன்? ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா it will continue to be in its state or it will resist change in its state அப்படின்னு சொல்றோம். இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த டெண்டன்சி, இந்த தன்மை, டெண்டன்சினா தன்மை அப்படின்னு சொல்லலாம். ப்ரீவியஸ் வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, டெண்டன்சினா என்ன சார் அப்படின்னா தன்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த தன்மை ஒரு பொருளுக்கு இருக்குல்ல, அதை தான் நம்ம இனர்ஷியான்னு சொல்றோம். ஸோ இந்த காயின் ஃபிளிப் எக்ஸாம்பிளை சொன்னோம். ஒரு சின்ன டம்ளர் இருக்கு, அந்த டம்ளர் மேல ஒரு சின்னதாக கார்டு வச்சிருக்கேன், அந்த கார்டு மேல ஒரு காயின் வச்சிருக்கேன். ஸோ அந்த கார்டை நான் அப்படி சுண்டி விட்டேன் அப்படின்னா அந்த காயின் கண்டிப்பான முறையில் டம்ளருக்குள்ள விழுந்துடும். ஏன்? ஏன்னா கார்டு வந்து மோஷன்ல இருக்கு. இந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா, அந்த காயினை பொறுத்த வரைக்கும் அது ஒரே இடத்துல தான் இருக்கு. The coin stays because of inertia. Coin stays in its place because of inertia. ஸோ நான் கார்டை மட்டும்தான் நகட்டுறேன், அந்த காயினுக்கு நகர்றதுல விருப்பம் இல்லை, சேஞ்ச் பண்றதுக்கு விருப்பம் இல்லை, மாறுறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ டபக்குன்னு டபாக்குள்ள விழுந்துருது, அவ்வளவுதான். ஸோ இதுதான் நம்ம இனர்ஷியான்னு சொல்றோம். இது காயினுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லா பொருளுக்கும் இந்த தன்மை இருக்கும். தன்னோட ஸ்டேட்டை மாத்தாம அப்படியே இருக்கணும் அப்படின்ற தன்மை, அப்படின்ற டெண்டன்சி எல்லா பொருளுக்கும் இருக்கும். அண்ட் தட் இஸ் வாட் வி சே இட் as inertia. அதனால தான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, ஸோ த ரெசிஸ்ட் a change in their state of motion அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். டெண்டன்சி அப்படின்னு சொல்லலாம். தன்மை, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் அது இருக்கும், அதுக்கு மாற்றம் பிடிக்காது. அதுதான் இந்த டெண்டன்சி அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே அகெயின் லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இதெல்லாம் நம்ம போன செஷன்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் இனர்ஷியாவும் மாஸும் எப்படி ரிலேட்டட்னு பார்த்தோம். ரொம்ப மேசிவா ஒரு பொருள் இருக்கு, ரொம்ப கனமா இருக்கு அந்த பொருள் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அதோட இனர்ஷியா வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்தது. அண்ட் இனர்ஷியா அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்ட் அப்படின்னு அருமையாக இங்கே ஒரு ஜிஃப் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இதை பார்த்து நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். So inertia, natural tendency of an object to resist change in its state of motion or rest. Okay, restல இருந்தா அதிலேயே இருக்கணும்னு நினைக்கும், மோஷன்ல இருந்தா அதிலேயே இருக்கணும்னு நினைக்கும். இதை மாத்தி சொல்லலாம். ஓகே, ரெசிஸ்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டேட் ஆஃப் மோஷன் ஆர் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். மாறுறதுக்கு விரும்பாது அப்படின்னு சொல்லலாம். கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஸ்டேட்ல இருக்கிறதுக்கு விருப்பப்படுது அப்படின்னா மாறுறதுக்கு விருப்பப்படலன்னு தானே அர்த்தம். ஸோ மாற விருப்பப்படாது அப்படின்னு நான் இப்படி சென்டென்ஸ் எழுதலாம், அதுலேயே இருக்க விருப்பப்படும் அப்படின்னு சென்டென்ஸ் எழுதலாம். ஸோ இங்கே தான் பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் கெட் கன்ஃபியூஸ்ட். இதை ரெண்டு விதமாக எழுதலாம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லா ஆஃப் இனர்ஷியா கேட்கும்போது நீங்கள் ரெண்டு விதமாக அந்த ஃபார்முலே அந்த டெஃபினேஷனை வந்து நீங்கள் ஃபார்முலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விதம் எப்படின்னா, a body continues to be in its state of rest or uniform motion அப்படின்னு எழுதலாம். இன்னொன்று என்னதுன்னா, the tendency of an object to resist change in its state of rest or motion அப்படின்னும் எழுதலாம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான், காம்ப்ளெக்ஸான வேர்டிங், அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிறதுல தான் ஃபிசிக்ஸ் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோன்றது இருக்கு. அதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்றேன், தமிழ் வழியில சொல்லி கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கொஞ்சோண்டு இங்கிலீஷ் தெரியணும். பிகாஸ் இப்போ நான் சொல்ற மாதிரி போய் நீங்க எக்ஸாம்ல எழுத முடியாது. எக்ஸாம்ல கண்டிப்பான முறையில் புரியுற மாதிரி ஒரு இங்கிலீஷ்ல எழுதணும். அதுக்கு தான் நம்ம இவ்வளவும் பண்றோம். புரியும்னு நம்புறேன். ஆல் ஸோ மாஸும் இனர்ஷியாவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஒரு பொருளுக்கு மாஸ் அதிகமாக இருந்தால் இனர்ஷியா அதிகமாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் போன செஷன்லேயே முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பொருளுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அதுவும் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதோட வெலாசிட்டி மாறுறது மூலமா இட் கெட்ஸ் ஆக்சிலரேட்டட், நகருது. கரெக்டா?
அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பான முறையில் நீங்கள் கிரேட் 9 ஸ்டூடெண்ட்ஸ் இது செகண்ட் சாப்டர்ன்றதுனால உங்களுக்கு வெலாசிட்டினா என்ன, ஆக்சலரேஷன்னா என்ன, டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். இல்லை சார் எனக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு ஒரு ஒன் ஷாட் வீடியோ ரெடி பண்ணிடுவோம். இப்போ தான் கிரேட் 8க்கு ஒரு ஒன் ஷாட் வீடியோ போட்டேன் நான், ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் அப்படின்னு ஒரு சாப்டரில். ஸோ அவங்களுக்கு செகண்ட் சாப்டர் போய்கிட்டு இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் சாப்டர் ஒன் ஷாட் ரிவிஷன் போட்டேன். இப்போ நமக்கு செகண்ட் சாப்டர் போயிட்டு இருக்கு கிரேட் 9ல். இல்லை சார் எனக்கு ஒரு ஒன் ஷாட் ரிவிஷன் கொடுத்துருங்க இது ஃபர்ஸ்ட் சாப்டர் மோஷனில் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தாராளமாக கொடுக்க போகிறேன், இதில் என்ன இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லணும், உங்களுக்கு வேணுமா வேணாமா நீங்கள் முதல்ல கேட்கணும், அப்புறம் தான் நான் கொடுக்கணும், சொன்னால் தான் தெரியும். சரியா? ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் பற்றி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனை நம்ம வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம எழுதிக்குவோம், ஸோ தட் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் பற்றி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இட்ஸ் அ லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ law of inertia அப்படின்னு நான் சொல்லலாம். அப்புறம் இனர்ஷியாவும் மாஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாலிட்டியை பற்றி ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் ஒரு வீடியோவில் நான் வந்து கொடுத்துருக்கேன், ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். உங்களோட லோவர் கிரேட்ஸ் தான், அதில் போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே போனீங்க அப்படின்னா எப்படி வந்து ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா அப்படின்னு ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். அது உங்களுக்கு இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி பற்றி இருக்கிற ambiguity clear பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So do visit that. So inertia is directly proportional to mass. More massive an object is, greater is going to be the inertia offered by that object. சரியா போச்சா? இதுல இருந்து நம்ம இன்னும் என்ன பார்த்தோம்? இனர்ஷியா இருக்கு அப்படின்னா அது வந்து இட்ஸ் a tendency அப்படின்னு பார்த்தோம். எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் இட்ஸ் an inherent property. Inherent property. சார் இன்ஹெரண்ட்னா என்ன சார்? உள்ளுக்குள்ளேயே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. சார் இவனா இப்படிதான் சார், சார் அவனா அப்படிதான் சார், அவங்கன்னா அப்படிதான் சார், இவங்கன்னா இப்படிதான் சார் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அதே மாதிரி எல்லா பொருளுக்கும் ஒரு இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு, உள்ளுக்குள்ளேயே இருக்கு. அது என்னன்னா மாற்றத்தை விரும்பாதது. மாற்றம் ஒன்றுதான் மாற்றமே இல்லாததுன்னு பிலசாபிக்கலா சொல்லலாம். ஆனா பொருளுக்கு பொதுவா இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எந்த பொருளுக்கும் மாற்றம்னா பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதை தான் நம்ம இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனில் பார்த்தோம். ஒரு ஆப்ஜெக்டை நகட்டணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு, அது வந்து அன்பேலன்ஸ் ஃபோர்ஸாக இருக்கணும், அது வந்து வெலாசிட்டி கொடுக்கும், அஸ் ரிசல்ட் ஆஃப் தட் ஆக்சலரேஷன் ஆகும், ஆச்சு பூச்சு எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம செகண்ட் லா ஆஃப் மோஷன் பார்க்க போகிறோம். இங்கே டெரிவேஷன் இருக்கும். அதனால ஐ வாண்ட் யூ டு பி ஃபோக்கஸ் இன் த செஷன் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் லா ஆஃப் மோஷன் கேன் பி மேத்தமேட்டிக்கலி ரெப்ரசன்டட். அதை நான் டிரைவ் பண்ணுவேன், அதிலிருந்து ஃபர்ஸ்ட் லாவை ப்ரூவும் பண்ணுவேன். ஸோ ஐ வாண்ட் யூ டு ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஸோ ரெடியா? இங்கேருந்து இனிமேல் சீரியஸாக இருக்க போது ஐ வாண்ட் யூ டு பி ஃபோக்கஸ். ரெடியா? ரைட், போகலாம். ஸோ செகண்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கொடுக்குது. இங்கே நம்ம புதுசாக ஒரு குவான்டிட்டியை வந்து அப்ரோச் பண்ண போகிறோம். இந்த குவான்டிட்டி என்ன அப்படின்னு பல பேர் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களில் சில பேருக்கு இந்த குவான்டிட்டி என்ன அப்படின்ற ஐடியாவும் இருக்கும். ஸோ அது என்ன குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்னதாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஓகே, இந்த குவான்டிட்டியை வச்சு தான் நான் வந்து செகண்ட் லா ஆஃப் மோஷன் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நான் அடுத்து சொல்ல போகிற எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் உன்னிப்பாக கவனிக்கணும். சரியா? இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். என்ன பண்ணுறாங்க? பா சரியான அடி. இந்த கேமுக்கு பேர் டேபிள் டென்னிஸ். கவலைப்படாதீங்க, எந்த பாட்டிமார்களும் இந்த ஷூட்டிங்கில் வந்து பாதிக்கப்படலை. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு? நிறைய பேர் வந்து சார் ஹிட் அப்படின்னு சொல்லுவீங்க, அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அஃப்கோர்ஸ் பாட்டிக்கு அடிபட்டுருச்சு. ஆனால் அது வந்து உங்களை டேமேஜ் பண்ணியிருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே ஆகலை. அவ்வளோதான் உள்ள சன்னு ஆப்பா வலிக்குதுப்பா அந்த மாதிரி, அவ்வளோதான், சின்னதாக ஒரு வலி. ஆனால் டேமேஜ் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதுக்கு பேர் டேபிள் டென்னிஸ். அந்த பாலுக்கு பேர் பிங் பாங் பால். அந்த பால் அடிக்கிறதுனால ஏதாவது ஆச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு சின்ன எரிச்சல் இருக்குமே தவிர மற்றபடி வலி அவ்வளோவா இருக்காது. இப்போ இதுவே இந்த இதை கவனிங்களேன். பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்கு. கிரிக்கெட் பால், அதுவும் நம்ம ஊரில் இதுக்கு மாதிரி டென்னிஸ் பால், ஸ்டம்பர் பால்லாம் கிடையாது. இது ப்ராப்பர் கிரிக்கெட் பால். அடி விழுந்துச்சுன்னா பயங்கரமா இருக்கும். அது நேரம் அடிச்சிருந்தா கூட தலைவனுக்கு வலிச்சிருக்காது. பக்கத்தில் இருக்கிற பேட்ஸ்மேன் பார்த்த வேலை அது. சரி, அவரும் தெரிஞ்சு பண்ணாருன்னு சொல்ல முடியாது, தெரியாம தானே பண்ணாரு.
ஸோ இங்கே வந்து பாருங்களேன், எஃபெக்ட் எவ்வளோ இருக்கு? எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கா? ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ போன எக்ஸாம்பிளுக்கும் இந்த பிங்பாங் பாலுக்கும் கிரிக்கெட் பாலுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? இங்கே பிங்பாங் பால் ஆக்சுவலாக இன்னும் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆச்சு, பயங்கர ஸ்பீடாக போச்சு. அப்படி இருந்துமே பெருசாக ஒன்றும் வந்து எஃபெக்ட் நடக்கலை. ஒரு சின்ன எரிச்சல் மட்டும் தான், பாருங்க எவ்வளோ வேகமாக விழுந்துச்சுன்னு. ஆனால் அவ்வளோ ஒன்றும் எஃபெக்ட் இல்லை. நீங்கள் சொல்லலாம், சார் நீ தான் வீடியோ கட் பண்ணிட்டீங்களே, எங்களுக்கு எப்படி சார் தெரியும்னு என் பேச்சை கேட்டிங்களேன். ஆனால் இங்கே எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குது கிரிக்கெட் பால் படும்போது. ரெண்டுத்துலேயும் என்ன வித்தியாசம்? ஸ்பீடு வித்தியாசம் சொல்லலாம், சைஸ் வித்தியாசம் சொல்லலாம். ஒன்று வந்து பிங்பாங் பால் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வந்து கனமே இருக்காது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஃபோன் ஊதுனா பறந்துடும். கிரிக்கெட் பால் அப்படி பறக்க வைக்க முடியாது, கிரிக்கெட் பால் கனமாக இருக்கும். சரி, இப்போ நான் இப்படி ஒரு சினாரியோ சொல்கிறேன். ரெண்டுமே ஒரே ஸ்பீடில் தான் இருக்குது, ஒரே ஸ்பீடில் வருது, ஒருத்தர் மேலே எறிகிறோம் அப்படின்னா பிங்பாங் பால் எரிஞ்சா டேமேஜ் அதிகமாக இருக்குமா, இது எரிஞ்சா டேமேஜ் அதிகமாக இருக்குமா? யோசனை வருதா? தாட் எக்ஸ்பெரிமெண்ட். நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கிறோம். ஒரு அருமையான ட்ரக்கு, தலைவன் சூப்பராக பார்க் பண்ணுறாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த இடத்துல யாரும் இல்லை, பிரச்சனை எதுவும் இல்லை, ட்ரக்கு பார்க் பண்ணுறாரு, நல்லா ஓட்ட தெரியும் அவருக்கு. ஸோ இது வந்து எந்த டேஞ்சரும் கிடையாது. இப்போ இப்படி எடுத்துக்கிறோமே, பாருங்க பிரேக் போடல தலைவன், வண்டி வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வண்டி தான், ட்ரக்கை கம்பேர் பண்ணும்போது சின்ன வண்டி தான். ஆனால் என்ன நடக்குது? இந்த இடத்துல ஒரு சங்கடமான சூழ்நிலை ஆகிப்போச்சு. இப்போ முன்னாடி நான் காட்ட ட்ரக் எக்ஸாம்பிளுக்கும் இந்த சின்ன ட்ரக்குக்கும் என்ன வித்தியாசம்? அது பெருசு, அது அவ்வளோ வேகமாக போகலை, ரொம்ப மெதுவாக கண்ட்ரோல்டாக பண்ணாங்க. இது சின்னதுதான், ஆனால் வேகமாக போய் ஒரு போலீஸ்காரை தட்டிட்டான், தலைவன் சோழி முடிஞ்சு, போலீஸ்கார் அடிச்சிருக்காரு, ஏதாவது நடக்குமா? அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இது இங்கே என்ன வித்தியாசம்? வேகம். ஒன்று வந்து கம்மியான வேகமாக போகுது, இன்னொன்று அதிக வேகமாக போகுதுன்னு சொல்லலாம். ஸோ போன இதில் வந்து மாஸை பார்த்தோம், இந்த இதில் வெலாசிட்டியை பார்க்குறோம், ஸ்பீட் வெலாசிட்டியை பார்க்குறோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஒன்னொன்லேயும் வந்து வேரியிங் ஃபேக்டர் இருக்குது. இங்கே பார்ப்போமே, ரொம்ப சின்ன பொருள், குண்டு, புல்லட்டுங்கிறது சின்னதாக இவ்வளோதான் இருக்கும், ஆனால் சுட்டா அவ்வளோதான், சுட்டா சொல்லி முடிஞ்சிச்சு. அப்போ இங்கே என்ன? இங்கே இந்த சின்ன பொருள் ஒரு டேமேஜ் உருவாக்குறதுக்கான காரணம் என்ன? ஸ்பீடு, வெலாசிட்டி, ஒரு டைரக்ஷனில் எவ்வளவு வேகமாக அது போகுது அப்படிங்கிறது. அப்போ இந்த எக்ஸாம்பிள்ல இருந்தெல்லாம் நம்மளால என்ன அப்சர்வ் பண்ண முடியுது அப்படின்னா, impact produced by the object depends on their mass and velocity. இந்த ரெண்டுமே முக்கியமான ஒரு கான்செப்ட்னு தெரியுது ஸ்டூடெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்? நான் நடத்ததுனாலயா? கிடையாது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய சாராம்சம். ஸோ இதில் இருக்கிற சாராம்சம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக ஒரு மேட்டர் இதில் நமக்கு தெரிய வருது. ஸோ மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ரெண்டுமே வேணும். மாஸ் அண்ட் வெலாசிட்டியை பேஸ் பண்ணி இம்பேக்ட் இருக்கு. சின்ன பொருளாக இருக்கலாம், அதோட மாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், முழுங்குனா வாய்க்குள்ளே போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் அது ஹை வெலாசிட்டியில் போச்சுன்னா அதோட இம்பேக்ட் இருக்கு. பெரிய பொருளாக இருக்கலாம், வெலாசிட்டி கம்மியாக இருந்தால் அவ்வளோவா பெருசாக இம்பேக்ட் இருக்காது. வெலாசிட்டியும் அதிகமாக இருந்து பொருளும் பெருசாக இருந்தால் சோழி முடிஞ்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வாட் டஸ் திஸ் இம்ப்ளை? இங்கே என்னமோ ஒரு குவான்டிட்டி இருக்கு, நமக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். ஒரு பொருளை வந்து we need to get it accelerated அப்படின்னா அதிகமான ஃபோர்ஸ் தேவை, அப்போதான் அதிகமான வெலாசிட்டி வரும்னு. வாட் இஸ் ஆக்சலரேஷன்? இந்த இடத்துல சின்னதாக ஒரு சின்ன பேசிக் இது ஸ்டடீஸ் வந்து போட்டுக்கிறோம். வெலாசிட்டினா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். வெலாசிட்டி இஸ் displacement by time. Displacement என்ன? Distance with direction. And it's also the shortest distance between any two points. Shortest distance between any two points is going to be a straight line. இது எப்போ? 2D planeல. ஓகே, ஸோ ஒரு பிளேன் நான் எடுத்துக்கிட்டேன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ பாயிண்ட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். அதுவே நான் வந்து இந்த உலக உருண்டை எடுத்துக்கிட்டேன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆக்சலரேஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? வெலாசிட்டி பை டைம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அதனால தான் வெலாசிட்டியோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட். இங்கே மீட்டர் பர் செகண்ட், தட் இஸ் கோயிங் டு பி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்.
செகண்டுக்கு தான் ஸ்கொயர், மீட்டருக்கு ஸ்கொயர் இல்லை. மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். நான் இன்னும் ஒரு தெளிவாக எழுதிடுறேன் ஸோ தட் நீங்கள் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். சரியா போச்சா? ஓகே. ஸோ ஆக்சலரேஷன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனால் தான் ஆக்சலரேஷன் கிடைக்கும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னா நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும். இதை ஃபர்ஸ்ட் லால பார்த்தோம். வெலாசிட்டினா என்னது? ஸ்டேட் ஆஃப் மோஷன். அப்போ மோஷனில் கொடுக்கணும்னா நான் ஃபோர்ஸ் கொடுக்கணும். அதை வேகமாக நகரணும்னா நான் பயங்கரமான ஃபோர்ஸ் கொடுக்கணும். கரெக்டா? இது நமக்கு முன்னாடி தெரியும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? மாஸும் வெலாசிட்டியும் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோம். அப்போது ஏதோ ஒரு குவான்டிட்டி இருக்கு, அந்த குவான்டிட்டி வந்து இதை கம்பைன் பண்ணுது. எது? மாஸையும் வெலாசிட்டியும். அந்த குவான்டிட்டிக்கு பேர் தான் மொமெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்கள் எழுதிக்கங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஸோ மொமெண்டம் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டி. இந்த மொமெண்டத்தை வச்சு தான் நம்ம பல விஷயங்கள் எக்ஸ்பிளைனே பண்ண போகிறோம். ஓகே. ஸோ மொமெண்டம் அப்படிங்கிறத நியூட்டன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இப்போ நமக்கு சுற்றி நடக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு தலைமை புதுசாக வார்த்தை சொல்கிறாப்புல. அதில் ஒன்று தான் மொமெண்டம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதுவாக இருக்குங்க, இல்லைன்னா இருக்காதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு? இனர்ஷியான்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, மாஸ்ன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஃபோர்ஸ்ன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், மோஷன். தமிழில் நம்ம எப்படி சொல்கிறோம், அவர் வந்து இங்கிலீஷில் அப்படி சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பொருளோட மாஸையும் வெலாசிட்டியும் வச்சு அதோட இம்பேக்ட் மாறலாம் அப்படிங்கிறத மொமெண்டம்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறார். அப்போ அந்த மொமெண்டம்ங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆகிப்போச்சா? இப்போ நான் அதை டிஃபைன் பண்ணல. how do I define momentum? Momentum is defined as the product of mass and velocity. அவ்வளவுதான். So ஒரு object will gain momentum depending on its mass and velocity. இங்க நான் பல விஷயங்கள் சொல்ல போறேன் and I want you to stay focused. Okay? So என்னென்ன விஷயம் சொல்ல போறேன்? First, both of them are directly proportional. நான் இந்த இடத்துல இன்னொரு தடவை proportionality பத்தி சின்னதா எக்ஸ்பிளைன் பண்றேன். So momentum is represented by small p. ஓகே, சின்ன பி. மாஸ், வெலாசிட்டி. இங்கே மாஸுக்கு ஒரு யூனிட் இருக்கு, வெலாசிட்டிக்கு ஒரு யூனிட் இருக்கு. அப்போ அதை வச்சு மொமெண்டம்க்கு என்ன யூனிட் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ மொமெண்டம் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. அப்போ மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மொமெண்டம் அதிகமாகும், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மொமெண்டம் அதிகமாகும். சின்ஸ் ரெண்டுமே ப்ராடக்ட் அப்படின்றதுனால இது ரெண்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மொமெண்டம் மேக்ஸிமம் ஆகும். ஸோ மேக்ஸிமம் மொமெண்டம் வேணும்னா we should have maximum mass and maximum velocity. ஏதாவது ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆனாலும் கண்டிப்பான முறையில் மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் நம்ம அத்தனை எக்ஸாம்பிளில் பார்த்தோம். ட்ரக் அட் ரெஸ்ட், அவ்வளோ மாஸ் இருக்கு. மாஸ் இந்த சிச்சுவேஷன்ல எஸ் மேக்ஸ், ஆனா வெலாசிட்டி 0. ஸோ பஞ்சாயத்தே இல்லை, ப்ராடக்ட் பஞ்சாயத்தே இல்லை. அதே ட்ரக் மோஷன் வச்சுக்குவோமே, அங்க மாஸ் வந்து அதே மேக்சிமம் தான், ஆனா வெலாசிட்டி ஒரு மீட்டர் per செகண்ட் அப்படின்னு வச்சாலும் ஒளி முடிஞ்சு. எவ்வளோ மாஸ், அப்போ மொமெண்டம் இஸ் கோயிங் டு பி த ப்ராடக்ட் ஆஃப் தட். ஸோ இதனால தான் நம்ம வந்து ஒரு புது குவான்டிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் செகண்ட் லா ஆஃப் மோஷனை படிக்கிறதுக்கு. அண்ட் நியூட்டனும் அதை தான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் ஆஃப் மொமெண்டம். மொமெண்டம் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் மாதிரியே தான், ஆனால் ஃபோர்ஸ் கிடையாது. இட்ஸ் a different thing. ஃபோர்ஸ் மாதிரியே it has both direction and magnitude. அப்போனா என்ன அர்த்தம்? momentum is a vector quantity. Students, by grade 9 உங்களுக்கு ஸ்கேலர் குவான்டிட்டி வெக்டர் குவான்டிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். இல்லைன்னா கவலை வேண்டாம், ஒரு ஃபவுண்டேஷனல் வீடியோ வரப்போகுது ஸ்கேலர் வெக்டர் குவான்டிட்டிஸ் பற்றி. ஸ்டே டியூன் ஃபார் தட். ஸோ மொமெண்டம் இஸ் a vector quantity. It's a vector quantity. Momentum has both direction and magnitude. ரெண்டுமே இருக்கு. இதோட டைரக்ஷன் என்ன அப்படின்னா வெலாசிட்டியோட டைரக்ஷன். ஏன்னா மாஸ்க்கு டைரக்ஷன் கிடையாது. மாஸ் இஸ் a scalar quantity while velocity is a vector quantity. அப்போ இந்த மொமெண்டம் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், எந்த டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருக்கோ
அந்த டைரக்ஷன்ல தான் மொமெண்டம் இருக்கும். இதோட யூனிட் நம்ம எப்படி டெரைவ் பண்றது அழகா பார்ப்போமே. மொமெண்டம் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி. மாஸோட யூனிட் என்ன? கிலோகிராம். வெலாசிட்டி யூனிட் மீட்டர் பெர் செகண்ட். அவ்வளோதான். கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். அவ்வளோதான். இது ஏன் ஃபோர்ஸ் இல்லை? ஃபோர்ஸோட யூனிட் என்ன? நியூட்டன். அப்போ ஃபோர்ஸோட அந்த நியூட்டனுக்கும் இங்கேக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரே ஒரு டைம் பேராமீட்டர் தான் வித்தியாசம். அது கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். எப்படி சார் கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்? அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதா நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ மொமெண்டம்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. அதை வச்சு இப்போ ஒரு சின்ன அகைன் இன்னொரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட். P ஈக்குவல்ஸ் mE அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்களேன், இந்த மொமெண்டம்ல இன்னொரு மேட்டர் சொல்கிறேன். இந்த கார் ஸ்டார்ட் ஆகலை, இத்தனை பேர் தள்ளுறாங்க. தள்ளின உடனே ஸ்டார்ட் ஆயிருமா? டபக் அப்படின்னு தள்ளின உடனே ஸ்டார்ட் ஆயிருமா? ஆகாது. ஆனால் இத்தனை பேர் சேர்ந்து ரொம்ப நேரம் தள்ளினா ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது? முதல்ல தள்ளின உடனே ஸ்டார்ட் ஆகலாம், அத்தனை பேர் இருக்காங்க. அப்போ மாசும் இருக்கு, வெலாசிட்டி இருக்கு. ஆனா என்ன டைம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்டா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ இங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இதெல்லாம் வச்சு கம்பைன் பண்ணி செகண்ட் லா ஆஃப் மோஷன் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, the second law of motion states that the rate of change of momentum of an object is proportional to the applied unbalanced force in the direction of the force. So இதெல்லாம் பார்க்கும்போது momentum change ஆகிறது டைமை பேஸ் பண்ணியும் இருக்குன்றதும் பார்த்தோம். முன்னாடி தள்ளின உடனே ஸ்டார்ட் ஆகல, ரொம்ப நேரம் தள்ளினா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மொமெண்டம் எவ்வளவு சேஞ்ச் ஆகுதுன்றது டைம் ரேட்டையும் பொறுத்து இருக்கு. அந்த மொமெண்டம் சேஞ்சோட டைம் ரேட்டை பொறுத்தும் இருக்கு. மொமெண்டம் கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். உடனே கிடைக்காது. ஸோ டைம் வேணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் வச்சு தான் செகண்ட் லா ஆஃப் மோஷன் நியூட்டன் எப்படி டிஃபைன் பண்ணுறாருனா இப்படி டிஃபைன் பண்ணுறாரு. ஸோ த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த அப்ளைடு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அப்போ நமக்கு மொமெண்டம் என்னன்னு தெரியும்? Pன்னு தெரியும். அப்போ அதுவும் ஃபோர்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ நான் அதை வந்து மேத்தமேட்டிக்கலாக எழுதுறேன்னா எப்படி எழுதுவேன்? நான் ப்ரொபோர்ஷனாலிட்டினா என்ன அப்படின்றத அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. கரெக்டா? அப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா மொமெண்டமை நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் அழகா. ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ். ரெண்டும் ப்ரொபோர்ஷனல் எழுதியாச்சு. இப்போ ஃபோர்ஸுக்கு நான் ஒரு டெரிவேஷன் கொண்டு வர போறேன். அந்த டெரிவேஷனை வச்சு தான் ஃபோர்ஸோட யூனிட் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு த மேத்தமேட்டிக்கல் derivation, mathematical representation or formulation of second law of motion. Students, இப்போ இப்படி எடுத்துக்கங்க. சப்போஸ் ஒரு பொருள் இருக்கு, ஓகே, அதோட மாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா m. ஸோ இங்க வந்து நீங்க ரொம்ப தெளிவா கவனிக்கணும், அப்பதான் வந்து இந்த இதை வந்து கரெக்டா போக முடியும். ஓகே, ஸோ லெட்ஸ் delve into that deeply and very quickly. All right. So நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்? We have an object of mass m ன்னு வெச்சுக்குவோம். ஓகே, m ன்னு இருக்கு. ஸோ இனிஷியலா இதோட வெலாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா u. இனிஷியல் வெலாசிட்டி u. ஃபைனல் வெலாசிட்டி the v. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் mன்றது இருக்கு. அதில் வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த ஃபோர்ஸ்னால இனிஷியல் வெலாசிட்டி யூல இருந்து ஃபைனல் வெலாசிட்டி விக்கு அந்த பொருள் வந்து ஆக்சிலரேட் ஆகுது. ஓகே, ஸோ செகண்ட் லா ஆஃப் மோஷன் படி நமக்கு என்ன தெரியும்? ஃபோர்ஸும் இதுவும் ப்ரொபோர்ஷனல். கரெக்டா? ஃபோர்ஸும் மொமெண்டமும் ப்ரொபோர்ஷனல். இப்போ இதில் வந்து நமக்கு ரெண்டு மொமெண்டம் இருக்கு. இனிஷியல் வெலாசிட்டி வச்சு ஒரு மொமெண்டம் இருக்கு, ஃபைனல் வெலாசிட்டி வச்சு ஒரு மொமெண்டம் இருக்கு. அப்போ இனிஷியல் மொமெண்டம் அப்படிங்கறத நான் எப்படி சொல்லுவேன் பாருங்களேன். இனிஷியல் மொமெண்டம் P1 is going to be mu. Final momentum P2 is equal to mv. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா எப்படி போட்டேன்னு? மொமெண்டம்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு, ஃபைனல் வெலாசிட்டி இருக்கு. கரெக்டா? அப்போ இனிஷியல் மொமெண்டம்னா
மாஸ் டைம்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் மொமெண்டம்னா மாஸ் டைம்ஸ் ஃபைனல் வெலாசிட்டி. மாஸ் மாறாது. எப்படி மாஸ் மாறும்? சில பேர் கேள்வி வரும், M1 M2 போடல, ஒரே பொருள் தானே. ஒரு பொருள் இனிஷியலா அப்படி இருக்கு, ஃபைனலா அப்படி இருக்கு. சரியா போச்சு? புரிஞ்சதா? சரியா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த சேஞ்ச் இன் மொமெண்டமா நான் கால்குலேட் பண்ணணும். இனிஷியல் மொமெண்டம் தெரிஞ்சிருச்சு, ஃபைனல் மொமெண்டம் தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு ஒரு சேஞ்ச் இன் மொமெண்டம் நான் பண்ண போறேன். என்ன அப்படிங்கிறத நல்லா கவனிப்போம். ஓகே, ஸோ இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு நான் எழுதுறேன் அப்படின்னா இப்படி எழுதுவேன் நான். சேஞ்ச் இன் மொமெண்டம். இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அதை எப்படி ரிலேட் பண்றதுன்னு இப்போ பாருங்க. The change in momentum is going to be proportional to P2 minus P1. ஓகே, அந்த ஸ்மால் p அந்த மாதிரி எழுதுறேன், அவ்வளவுதான். ஸோ ஃபைனல் மொமெண்டம்ல இருந்து இனிஷியல் மொமெண்டம் கழிச்சாதான் சேஞ்ச் இன் மொமெண்டம். கரெக்டா? ஏன்னா ஃபைனல் மொமெண்டம் என்னைக்குமே அதிகமா இருக்கும். இனிஷியல் வெலாசிட்டியை விட ஃபைனல் வெலாசிட்டி அதிகமாக தான் இருக்கும். ஓகே, இது எப்போ? ஆக்சலரேஷன் அப்படின்ற கேஸ்ல எப்பயுமே அதிகமா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஆக்சலரேட் ஆகுதுன்னா ஃபைனல் மொமெண்டம் ஃபைனல் வெலாசிட்டி அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ இதை நான் எழுதுறேன்னா mv minus mu vu, ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி, மாஸ் அதே தான் இருக்கும். இப்போ இதுல நான் என்ன பண்ணலாம்? m காமனா வெளியில் எடுக்கலாம். v minus u. இந்த ஸ்டெப் புரிஞ்சிருச்சா என்ன பண்ணேன்னு? ஒண்ணுமே பண்ணல, மாஸை காமனா வெளியில் எடுத்திருக்கேன். ஸோ மாஸ் டைம்ஸ் v மைனஸ் u இருக்கு. இது என்னது? சேஞ்ச் இன் மொமெண்டம். இப்போ நம்ம முன்னாடி ஒன்று பார்த்தோம், அந்த காரை உடனே புஷ் பண்றதுக்கும் பொறுமையா புஷ் பண்றதுக்கும். அதுல நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? டைம் ஒரு இம்பார்ட்டன்டான வேரியபிள்னு தெரிஞ்சிச்சா இல்லையா? அப்போ நான் என்ன பண்றேன்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். Rate of change of momentum கண்டுபிடிக்கணும். That is going to be proportional to change in momentum by time. Rate வந்திருக்கு. So that's going to be time. Rate of change of momentum னு வெச்சுக்கோமே. Of momentum. Rate of change of momentum is proportional to change in momentum by time. ஏன்னா time factor நமக்கு வேணும். எவ்வளவு நேரத்துல இருக்கு. So time is a factor. இந்த இடத்துல it is inversely proportional. டைம் அதிகமா இருக்கும்போது இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம். இங்க இன்னொன்று இருக்கு. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன? செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ். அப்ப இந்த இடத்துல நான் ஃபோர்ஸ்னு போட்டுடலாமா? ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க, வீடியோ லைக் பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, ஸோ இங்க வரைக்கும் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் நான் ஃபார்முலா கொண்டு வர போறேன். இந்த ஃபார்முலா நான் எப்படி கொண்டு வர போறேன்னா இப்படி கொண்டு வர போறேன். ஓகே, ஸோ எனக்கு ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம். இங்க இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை நான் ரிமூவ் பண்ணணும்னா நாங்க இன்க்ளூட் பண்ண வேண்டியது என்னன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ நான் கே அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்க்ளூட் பண்றேன். அப்போ இது ஈக்குவல் டு ஆயிரும் கே எம் வி மைனஸ் யூ பை டி. ஓகே, இங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இந்த வி மைனஸ் யூ பை டினா என்ன? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஓவர் டைம். Change in velocity over time. Rate of change of velocity. இது என்னது? Acceleration. So this is acceleration. அப்போ இது acceleration அப்படின்னா இதை நான் எப்படி எழுதலாம்? 4 kma எழுதலாமா? ஸோ இந்த kma இதில் அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை நீங்க எடுத்துட்டீங்க. K is a constant of proportionality. அப்போ அதை கண்டிப்பான முறையில் இன்க்ளூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது வந்து 1 kg. So 1 kg கிடையாது, because it's a proportionality, sorry. So அதுக்கு வந்து யூனிட் இருக்காது. ஓகே, ஸோ இந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி நான் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னா அது ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்றேன்னா ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு பி ma. So force is the product of mass times acceleration அப்படிங்கிறத momentumல இருந்து derive பண்ணிருக்கோம். And this is the mathematical representation of your second law of motion. இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு thumbs up போட்டுருங்க.
கண்டிப்பாக நம்மளால ஒரு தம்ஸ் அப் போடணும், ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புரிஞ்சதா? ஸோ இந்த குவான்டிட்டி கே அப்படிங்கிறது இஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி. சரியா? அப்போ கேஜிக்கு இங்கே யூனிட் என்ன? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். கரெக்டா? கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபோர்ஸோட யூனிட். அதை எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படின்னு இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த 1 யூனிட் ஆஃப் ஃபோர்ஸை வந்து நம்ம இது ரெப்ரசன்ட் பண்ணும்போது 1 கேஜி ஆஃப் மாஸ் 1 யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன், அதாவது 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷன் இருந்தால் தான் 1 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் 1 யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த F ஈக்குவல்ஸ் டு MA அப்படிங்கிறத வச்சு let's quickly derive the unit of force. இந்த செஷனில் நிறைய டெரிவேஷன் இருக்கும், நான் முன்னாடியே சொன்னேன் நான், அண்ட் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வேற ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ F ஈக்குவல்ஸ் MA. யூனிட் ஆஃப் மாஸ் என்ன? கிலோகிராம். யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரை நான் மீட்டர் செகண்ட் பவர் -2 எழுதலாமா? கீழேருந்து மேலே வந்து அப்படி எழுதலாம். இதுதான் நியூட்டன். யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் நியூட்டன் சொல்றோமா? நியூட்டன் இஸ் ஆக்சுவலி த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன். அங்கிருந்து தான் இது வருது. இதுவே நான் மொமெண்டம்க்கு பார்க்கும்போது என்ன எழுதியிருந்தேன்? கேஜி மீட்டர் பர் செகண்ட். ஸோ மொமெண்டமும் ஃபோர்ஸும் வெவ்வேறு. திஸ் இஸ் மொமெண்டம். மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி. வெலாசிட்டியில் ஒரு டைம் காம்பனண்ட் தான் இருக்கும். ஆக்சலரேஷனில் 2 டைம் காம்பனண்ட் இருக்கும். மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி, மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன். மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி is momentum, while mass times acceleration is force. Okay, so we have successfully derived or mathematically represented the second law of motion. எப்படி ஃபோர்ஸும் மொமெண்டமும் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டமும் ப்ரொபோர்ஷனல்னு. இதை ரிவர்ஸ்லையும் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான், இன்னொரு வே ஆஃப் டெரிவேஷனும் சொல்றேன் நான். ரிவர்ஸ்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பாருங்க. ஓகே, ஸோ ரிவர்ஸ்ல பண்றது என்ன அப்படின்னா இதான். நமக்கு என்ன தெரியும்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னு நான் எழுதணும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னா என்ன? இப்போதைக்கு நான் இப்படி எழுதிக்கிறேன். மொமெண்டம் இதுல 2 காம்பனன்ட் இருக்கு. ரேட்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு, சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இருக்கு. சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், சேஞ்ச் இன் மொமெண்டம், இதை எப்படி எழுதலாம்? மாஸ் டைம்ஸ் final velocity minus initial velocity by இல்ல இது மட்டும் தான். இதுதான் change in momentum, mv minus mu. initial momentum minus final momentum. rate நான் என்ன? யூசுவலா என்னைக்குமே rate of change of something வருதுன்னா denominatorல time வர போகுதுன்னு அர்த்தம். இது velocity என்ன? rate of change of displacement by time. speed என்ன? rate of change of distance by time. acceleration என்ன? rate of change of velocity. எக்ஸ்ட்ரா ஒரு டைம் காம்பனன்ட் கீழே வருதா? ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னா மொமெண்டம்ல கீழே ஒரு டைம் காம்பனன்ட் வரப்போகுது. தட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எஃப். ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணணும்னா ஐ புட் அ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எம் வி மைனஸ் யூ பை டி. வி மைனஸ் யூ பை டினா என்ன? கேக்கு வேல்யூ 1 போட்டேன்னா அவ்வளவுதான். So this is how we derive the mathematical formulation of second law of motion. இப்படிதான். இதுதான் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து சங்கா பிரிச்சு இப்படி டிரைவ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுல இருந்து நமக்கு புரியுறது என்ன? நியூட்டன் அவரு என்ன சொல்லியிருக்காரு செகண்ட் லா ஆஃப் மோஷன்ல அப்படின்னு. ஓகே, ஸோ இங்க ஒரு ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு செகண்ட் லா ஆஃப் மோஷன் மேத்தமேட்டிக்கலாக நமக்கு என்ன கொடுக்குதுன்னா, டு மெஷர் அ ஃபோர்ஸ் யூ நீட் டு நோ த மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான். அது நகண்டுகிட்டு இருக்கு அப்படின்னா ஆக்சலரேஷன் இருக்கும், நகரலைன்னா ஆக்சலரேஷன் இல்லை, அதில் ஃபோர்ஸ் இல்லை. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் என்ன ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும் அப்படின்றத நான் அதோட ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் ஆக்சலரேஷனை வச்சு அழகாக சொல்லிடலாம். ஸோ இதுதான் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? கரெக்டா புரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்மள சாட் பாக்ஸில் போட்டுருங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் பண்ண போகிறோம். பண்ணதான் இந்த செஷன் முடிஞ்சிடும்.
என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனை செகண்ட் லா ஆஃப் மோஷன்லேருந்து என்னால் சொல்ல முடியும். நான் இப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனை இந்த செகண்ட் லா F ஈக்குவல்ஸ் டு MAலேருந்து டிரைவ் பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இதுக்கு நான் வந்து F ஈக்குவல்ஸ் MA அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிட்டு டிரைவ் பண்ணி காட்டுறேன் நான். ஓகே, ஸோ செகண்ட் லா ஆஃப் மோஷன் வாட் டஸ் இட் சே? F equals MA. இதுதான் இப்போ நம்ம derive பண்ணோம். எப்படி? Force is proportional to rate of change of momentum. Change of momentum is M V minus U. Rate of change of momentum na M V minus U by T. Proportionality remove பண்ண K போடுறேன். K க்கு value 1 போடுறேன். F equals MA. Because V minus U by T is A. Final velocity minus initial velocity by time. Rate of change of velocity. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ நான் இதையே பிரிச்சு எழுத போறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. M A V minus U by T. V minus U by T அப்படின்னு பிரிச்சு எழுதியிருக்கேன். Cross multiply. FT equals MV minus MU or MV minus U அப்படின்னு வச்சுக்கலாம். MV minus MU. இப்போ F equals to 0 when F equals 0. இந்த 0 போட்டேன்னா MV minus MU equals 0. அப்போ MV equals MU. இது புரியுதா? இந்த குவான்டிட்டிக்கு நான் 0 போடுறேன். அப்போ இந்த மொத்தமும் 0 ஆயிரும். MV minus MU equal to 0. MU அந்த பக்கம் கொண்டு போறேன். MV equals MU. மாசி அடிச்சிட்டா V equals U. அப்போ when force is 0, whatever the unit of time is, T என்ன யூனிட்டா இருந்தாலும் சரி, the object will continue moving. An object will continue in its state of motion. சரியா போச்சா? இப்போ when V is 0 னா U will also be 0. U is 0 னா V is 0. Initial velocity 0. இப்போ நான் U equal to 0 போட்டேன்னா V will also be equal to 0. If U is 0, V will also be 0. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா will continue to be in its state of rest. So, by proving second law of motion, by deriving a derivation for the second law of motion, I just proved the first law of motion, and that is any object will continue to be in its state of rest or uniform motion unless and until an external force acts on it. Force 0 na it will continue to be in its state. அது motion ஆவும் இருக்கலாம், rest ஆவும் இருக்கலாம். So இவ்வளவுதான் உங்களோட நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்றது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லாவும் பார்த்தாச்சு, செகண்ட் லாவும் பார்த்தாச்சு, அதை எப்படி டிரைவ் பண்ணுறதுன்றதும் பார்த்தாச்சு. ஸோ மறக்காமல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டெலிகிராம் லிங்கை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மல்டிபிள் வீடியோஸ் எங்களுக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். உங்களுக்கு வெவ்வேறு விஷயங்களில் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ த ஆல் ஃபார் டுடே. தலைவர் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா கட்டா படிங்கடா, கட்டா படிங்க.